ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரவையும் தயிரும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நல்லா மொறுமொறுப்பான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. அதுக்கு முதல்ல நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்குறேங்க. 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு தயிர் கரெக்டாக இருக்கும். தயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிச்ச தயிர் எடுக்கக்கூடாதுங்க. ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸுக்கு. அது கூடயே அதுக்கு தேவையான உப்புங்க போட்டு நல்லா கலக்கணும். நம்ம சொன்ன அளவு கரெக்டாக இருக்குங்க. 1 கப்பு தயிருக்கு 1 கப்பு ரவை கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த உப்பு தயிர் ரவை எல்லாம் ஒன்று சேர கிளறணுங்க. பாருங்கள், நம்ம கிளறும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஊற வைக்க போகிறோங்க. ஊற வச்ச பேர் நம்மளுக்கு கரெக்டாக இறுகிடும் ரவை போட்டுருக்கிறதுனால. அவ்வளோதாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் இறுவி இருக்குது பாருங்கள் தயிர். இப்போ நம்ம கையால் நல்லா பிசறி விடணும். நம்ம ரவை மாவு மாதிரி ஆக்கணும். கையால் பிசைஞ்சி இதுமாதிரி பிசையும் போது உங்களுக்கு மாவு மாதிரி ஆகிடுங்க. ரவை ஊறி இருக்கிறதுனால ஈஸியாக மாவு ஆகிடும். நல்லா இது மாதிரி பிசைச்சிக்குங்க. நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கிக்கிறேங்க. வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா கூட நல்லா சுவையாக தான் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. கூடவே ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கூடவே கருவேப்பிலையும் மல்லியும் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், முந்திரி பருப்புங்க. நீங்கள் கொஞ்சம் இது போடும்போது நல்லா சுவையாக இருக்கும். இது மாதிரி கையால் நொறுக்கும்போது பாதியாக ஆகுங்க. இது மாதிரி நொறுக்கிட்டு போடுங்க. நம்ம போண்டா சாப்பிடும்போது அது வறுபட்ட முந்திரி நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதே தாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டுக்குங்க. நம்ம முன்னாடியே உப்பு சேர்த்ததுனால 2வது போட தேவையில்ல. இது சூடு எண்ணெய் எடுத்துன்னு ஊற்றுறேங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்குங்க. அப்போ நல்லா நமக்கு மொறுன்னு ஸ்நாக்ஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா கார மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. நல்லா பெசரி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நம்மளுடைய எண்ணெய் காய வச்சுருக்குறோங்க. சின்ன உருண்டையாக எடுத்து பக்கோடா மாதிரி போடணுங்க. ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் போடக்கூடாது. அப்படியே நம்ம கையால் கிள்ளி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெயில் போய் விழுந்துடும் மாவு. நம்ம எண்ணெய் எவ்வளோ சேர்த்துருக்குமோ அந்த அளவுக்கு வானலில் போடுங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. நான் சோடா மாவு போடலைங்க. உங்களுக்கு சோடா மாவு தேவைன்னா ஒரு பிஞ்சு போட்டுக்குங்க. ஆனால் சோடா மாவு தேவை கிடையாது. பாருங்கள், அழகாக சின்னதாக கிள்ளி போட்டுக்குங்க. போட்டது திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் கலர் மாறி இருக்குது. இப்போ நான் மறுபக்கம் திருப்பி விடுறேன். சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க. மேலே மொறுன்னு உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் முந்திரி பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இந்த போண்டா பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. வீட்டுக்கு யாருன்னா ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம வீட்டில் ரவையும் தயிர் இருந்தால் போதும். டக்குன்னு ஒரு போண்டா போட்டு எடுத்து கொடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா செவக்கட்டன்னு எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்ம போண்டா. நம்ம வேறு தட்டில் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்குங்க. இந்த போண்டாவுக்கு காம்பினேஷனாக நீங்கள் சில்லி சாஸு இல்லை டொமாட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்துடுங்க. ரெடி ஆகிடுச்சு நம்ம போண்டா. அடுத்து இருக்கிற மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. நான் இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து எடுக்கிறேன் நான் மேலே கார்னிஷுக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.